பிசினஸ்ல ஏதாவது ஒரு நெருக்கடியோ அல்லது ஒரு சவால்களோ வரும்பொழுது அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவிப்போம். அந்த சமயத்துல தான் நம்ம பல பேருடைய அட்வைஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அட்வைஸை தேடி நம்ம பல பேர்கிட்ட போவோம். கன்சல்டன்ட்ஸ் கிட்ட போவோம், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி கலீக்ஸ் கிட்ட போவோம். இவங்க கிட்டலாம் நம்ம போய் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்கும் பொழுது இந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்ம ஆராய்ஞ்சு நம்ம ஒரு முடிவெடுப்போம். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி அட்வைஸ் கேட்கும்போது சில கன்சல்டன்ட்ஸ் அல்லது சில எக்ஸ்பர்ட்ஸ் சில விஷயங்களை சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப அப்பீலிங்காக தெரியும். அப்படியே அவங்கள முழுக்க முழுக்க நம்பி அவங்க சொல்கிறபடியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதா? ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு டொனால்ட் ஆர்கூ. நம்ம இந்த வீடியோவில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஃபெயிலியர் அப்படின்ற புக்கை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது 7வது சாப்டர். அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் வந்து புட் ஆல் யுவர் ஃபெய்த் இன் த எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அவுட் சைட் கன்சல்டன்ட்ஸ். பிசினஸ்ல தோல்வி அடையணும்னா இந்த 10 விதிகளை கடைபிடிங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாரு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர். வெல்கம் டு பிசினஸ் லெசன்ஸ் ஃப்ரம் புக்ஸ் ஃப்ரம் brandpulley.com. brandpulley.com கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு கம்யூனிட்டி. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த புத்தகத்தினுடைய 6 சாப்டரை வெவ்வேறு வீடியோக்களில் போட்டிருக்கோம். இது 7வது சாப்டர். அதாவது நீங்க ஒரு பிசினஸ்ல உங்க முழு நம்பிக்கையையும் ஒரு நிபுணருக்கு மேல வச்சுட்டு அவங்கள மட்டுமே நம்பி அவங்கள மட்டுமே சார்ந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா தோல்விதான் மிஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து AT&T அப்படின்ற ஒரு பெரிய டெலிகாம் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது 1991ல, அதுக்கான மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து அவங்களுடைய என்டையர் பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு அல்லது எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு கன்சல்டன்சி ஃபர்மை 100% நம்பினாங்க. அவங்க உட்காந்து அதை பத்தி திங்க் பண்ணல, அதுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதாவது அவங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சியையே அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பிஸ்னஸ்ல எந்த விஷயங்களை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணணும், எந்த விஷயங்களை நம்ம இன்னோஸ்ல பண்ணணும் அப்படின்ற தெளிவு கூட இல்லாம இதை பண்ணதுனாலதான் அந்த கம்பெனி வீழ்ச்சி அடைஞ்சதா இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கொக்கோ கோலாவுடைய ஒரு நீண்ட நாள் தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால கொக்கோ கோலாவுடைய ஒரு கேஸ் ஸ்டடியும் இந்த அத்தியாயத்துல சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு டைம்ல கொக்கோ கோலா வந்து அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கொக்கோ கோலா வந்து ஒரு கேஷ் ரிச் கம்பெனியா இருக்கு, இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எப்பவுமே பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் போது எந்த ஏரியால போகலாம் அப்படின்னும் போது வைன் பிசினஸ்ல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இறங்குனாங்க. ஸோ அப்படி இறங்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஒன்று வந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஃப்ளாட் அட்வைசஸ், அதாவது தப்பான ஆலோசனைகளை கொடுத்த கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. ஒரு நிபுணர்கள் அல்லது ஒரு மேதைகள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அவங்க கிட்டயும் சில குறைகள் இருக்கும் அப்படின்றது அவர் ஆணித்தரமா சொல்றாரு. இதை விளக்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று அவர் சொல்றாரு. நார்த் அமெரிக்கால குளிர்காலத்துல வெதர் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க இந்த பர்டிகுலர் வருடம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும், நீங்கள் விறகுகளை அதிகமாக சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதாவும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த சமயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் போயிட்டு விறகுகளை நிறைய பொறுக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் வானிலை அறிக்கை சொல்பவர்கள் வந்து இந்த வருஷம் குளிர் அதிகமாக இருக்கும், இன்னும் விறகுகள் எடுங்க, இன்னும் விறகுகள் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ விறகுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்களுக்கு அவங்களுடைய தலைமை செயலகத்திலிருந்து கால் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த வருஷம் வந்து குளிர் கடுமையா இருக்கும், எப்படி வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, மக்கள் வந்து வழக்கத்துக்கு மாறா அதிகமா விறகுகள் பொறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிபுணர்களும் சரி மேதைகளும் சரி அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இல்ல ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்றது இந்த ஆத்தர் சொல்றாரு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது பிசினஸ் லீடர்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஆர்ட்டா சயின்ஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து ஒரு கிராஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. கிராஃப்ட் அப்படின்னா அது ஒரு நுண்கலை மாதிரி. இதுக்கு வந்து ஒரு அழகான கொட்டேஷன் அவர் சொல்றாரு. மேனேஜ்மெண்ட் இஸ் அ craft, not science, not art. Beware of those who try to mathematize and quantify human behavior. இந்த கோட் அவர் எதுல இருந்து எடுக்கிறார் அப்படின்னாக்கா, லுட்விக் வான் மிசஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்ட் புக்ல இருந்து இந்த கோட்டை எடுத்து சொல்றாரு. அதாவது வணிக நிர்வாகம் அல்லது மேலாண்மை என்பது ஒரு நுண்கலை. அது வந்து இட்ஸ் அ கிராஃப்ட். நீங்க செய்ய செய்ய பழக பழக தான் வந்து அது வளரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்ற மாதிரி அவங்க செய்ய செய்ய தான் அது வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதனால யாராவது மனிதனுடைய பிஹேவியரை ஒரு அனாலிட்டிக்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு மேத்தமெட்டிக்ஸ்குள்ளேயோ கொண்டு வருவாங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இன்னைக்கு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏஐ இதெல்லாம் பெரிய அளவில் டெவலப் ஆகி நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குது. நம்ம அதை மறுக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஹியூமன் பிஹேவியர்ன்றது வந்து ஒரு முக்கியமான
ஒரு விஷயம். அது ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், லீடர்ஷிப் ஆகட்டும், அது வந்து ஒரு கிராஃப்ட்டா தான் இன்னும் இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னொரு கோட் சொல்றாரு. "ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் டெல்ஸ் அஸ் வாட் ஹேப்பன்ட் இன் நான் ரிப்பீட்டபிள் ஹிஸ்டாரிக்கல் கேசஸ்." அதாவது இந்த புள்ளி விவரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது எத சொல்லுதுன்னா, நடந்து முடிஞ்சத சொல்லுது. அது கண்டிப்பா திரும்ப நடக்கும்ன்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுவும் வந்து லூட்விக் வான் மிசஸ் அவருடைய கோட். இது எதுக்காக நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு கன்சல்டன்ட்ட ஹையர் பண்றீங்க. அவரு எந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவத்த சொல்றாரு. அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்பொழுது சந்தைக்கு மாடு வாங்க போறாரு. இந்த மாடு வாங்க போம்போது, அந்த மாடு வாங்குற இடத்துல ஏமாந்து ஒரு தப்பான மாட வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்ப அவங்க தாத்தா அவர கூப்பிட்டு திட்டுறாரு. "ஏன்டா இந்த மாட வாங்கிட்டு வந்த? இவ்ளோ விலைக்கு இது வந்து உன்னை ஏமாத்திட்டான்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல அவன் வித்தவன் ரொம்ப நல்லா பேசனான்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ உடனே அவங்க தாத்தா சொல்லுவாரு, "வாட்ச் த புல் நாட் த மேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. அதாவது மாடு வாங்க போறீன்னா, மாட பாரு, மாட விக்கிறவன பார்க்காத. இப்ப கூட நம்ம ஒரு பொருள் வாங்க போம்போது, அத விக்கிறவங்கள பார்க்கிறத விட, அந்த பொருளினுடைய தன்மை என்ன அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து வாங்கணும். ஸோ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போம்போது, அவர பார்க்காம, அவர் சொல்ற விஷயங்கள் என்ன? அந்த விஷயங்கள் நமக்கு பொருந்துமா? அது நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா, அ நெறைய பேர் வந்து இந்த சர்வ நிவாரண மூலிகை மாரி ஒரு பர்ட்டிகுலர் சொல்யூஷன எல்லாருக்குமே குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாரியான ஒரு விஷயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒவ்வொரு பிசினஸஸ்க்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வித்தியாசமான தீர்வுகள், பல தீர்வுகள் இருக்கும். ஸோ ஒரு தீர்வ மட்டுமே நம்பாதீங்க அப்படின்றத சொல்றாரு. அதுக்காக கன்சல்டன்ட்ஸ நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த புக்கினுடைய ஆத்தரும் சொல்லல, நானும் சொல்லல. கன்சல்டன்ட்ஸ், அட்வைசர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் உதவி நம்ம எல்லாருக்குமே தேவ தான். ஆனா, அவங்கள நிரந்தரமா சார்ந்து இருக்கக்கூடாது. நெறைய கன்சல்டன்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் இதுலலாம் நெறைய கன்சல்டன்ட்ஸ்னுடைய உதவிகள் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா, அவங்களுடைய உதவிகள நம்ம எடுத்துட்டு, அத செயல்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். செயல்படுத்துறதையே நம்ம இன்னொருத்தருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க பிசினஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷன், மிஷன், வேல்யூஸ் இருக்கும். ஸோ, அதனால நீங்க ஆலோசனைகள் பெறும்பொழுது, அந்த ஆலோசனைகள் உங்களுடைய மிஷன், விஷன், வேல்யூஸ்க்கு ஏற்புடையதா இருக்கான்னு பார்த்து, அது அத செயல்படுத்த வேண்டிய கடமை உங்க கையில இருக்கு. அந்த கடமையையே நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படின்றது தான் இந்த பர்ட்டிகுலர் சாப்டர்ல அவர் சொல்றாரு. இந்த 7வது விதிய நம்ம பார்த்தோம். 8வது விதி என்னன்றது அடுத்த வீடியோல பார்ப்போம். Brandpully.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.